ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல லவ்லியான மிஸ்டீரியஸான அனிமே ஹெவன் அஃபிஷியல்ஸ் பிளெஸிங் ஓட சீசன் 1 எபிசோட் 3 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரிஸ் அண்ட் மாங்கா சீரிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க guys. வெல்கம் டு அனிமே ஜாம்பிஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வில்லேஜ் கேர்ள் என்ன சொல்றானா, மிங்வாங்கோட டெம்பிள் இந்த ஊர்ல கிடையவே கிடையாது, ஏன்னா எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இந்த ஒரு சென்டென்ஸை வச்சே நம்மளோட ஹீரோ என்ன பண்றானா, கண்டிப்பா அது சாதாரணமா எரிஞ்சிருக்காது, இது ஒரு டெவஸ்டேஷனோட வேலை தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மவுண்டன்ல போற பிரைட மட்டும் தான் அது தாக்குது, ஏன்னா அந்த பிரைடோட சந்தோஷம் இதுக்கு பொறாமைய உண்டு பண்ணிருக்கு. அண்ட் இதோட இல்லாம இந்த டெம்பிள அது ரொம்ப அழகா பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாம தேடுறது ஒரு க்ரூம் கிடையாது, இது ஒரு ஃபீமேல் கோஸ்டா தான் இருக்கணும். சோ கண்டிப்பா இங்க இருக்க காடுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இங்க இவங்க இன்வெஸ்டிகேஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்க இதே சமயத்துல அந்த டெம்பிளுக்கு அவுட் சைட்ல ஒரு சில வில்லேஜ் பசங்க எல்லாமே இந்த பேய்களை நோக்கி தாங்க வந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற 17 பிரைட்ஸ் இவங்க பணமா ஆக்குறதுக்காக டெட் பாடிஸ கொண்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த டெட் பாடிஸ் எல்லாத்துக்குமே உயிர் வந்துருச்சு. இதோட இல்லாம அந்த டீமோட லீடர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த வில்லேஜ் கேர்ள அட்டாக் பண்ண போறாங்க, இவளாலதான் எல்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட போக ஆரம்பிக்கிறான். அப்பதான் இவனை ஒரு பேய் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தா அங்க வெளியில இருந்த எல்லாருமே இந்த டெம்பிள்குள்ள போனா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே ஓடி போறாங்க. அண்ட் அதுக்குள்ள போறதுக்குள்ளேயே நிறைய பேரு இறந்தும் போயிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அந்த கேட்டை க்ளோஸே பண்ணியிருந்தாலும் எல்லா பேய்களுமே இவங்களை தாக்குறதுக்கு ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இதை கேட்ட நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், உடனே வெளியில வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி மேக்சிமம் பேய்களை அவன் துரத்திடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பேய்களுக்கு எல்லாம் முகத்தை கவர் பண்றதுக்கு ஒரு வேல் ஒண்ணு போட்டிருப்பாங்க. சோ அந்த ஷால்ஸ் அதுக்கு மேல திருப்பி போட்ட உடனே அதை அசையாம ஒரே இடத்துல நின்றுதுங்க. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த பேய் கூட சண்டை போடுறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற வில்லேஜர்ஸையும் காப்பாத்தணும்னு சொல்லி இவனோட ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்குள்ள நீங்க எல்லாரும் போயிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சொல்லி பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சோ அவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இந்த சைடு அந்த பேய்ங்க எல்லார்கிட்டயும் நம்மளோட ஹீரோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு நினைப்பு ஒண்ணு வருது. சோ இவனோட அசிஸ்டன்ட்க்கு ஸ்பிரிச்சுவல் கம்யூனிகேஷன் மூலமா ஒரு கால் ஒண்ணு பண்ணி, உனக்கு ஹெவன் அபிஷியலான பேய் மிங்கோட லவ்வரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா, அந்த லவ்வர் ரொம்ப அப்சசிவாவும் டிசேபிள்டாவும் இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அவளோட இன்டெல் யூஸ் பண்ணி சொல்றா, ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு லவ்வர் பேய் மிங்குக்கு இருந்தாங்க, அண்ட் அவளோட பேர் தான் ஷிவான்ஷி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அடுத்த செகண்டே இவனை நோக்கி அந்த பிளாக் ஃபாக் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. இவன் உடனே அதோட ஃபுட் ஸ்டெப்ஸை கேட்கறான். கேட்டா கண்டிப்பா இது டிசேபிள்டு பர்சனோட ஃபுட் ஸ்டெப் தான் அப்படின்ட்டு அவன் நினைக்க அங்க ஒரு பெரிய பேய் வருதுங்க. தன்னோட கல்யாண ரூபத்திலேயே அது இருக்கு. அந்த பேயோட பேர் தான் ஷிவான்ஜி. சோ இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், இதை எப்படியாச்சும் நம்ம கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீ ஃபைட் பண்றதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பேய் உடனே இவனை ரெகக்னைஸ் பண்ணாம, ஹே நீ தானே பேய் மிங், என்ன பார்க்க ஒரேடியா வந்துட்டியா, உனக்காக தான் நான் இவ்ளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கு. அப்புறம் திடீர்னு நம்மளோட ஹீரோட ஃபேஸ ஒட்டு பார்த்ததுக்கு அப்புறமா, நீ ஆள் கிடையாது, அப்போ இந்த டைமும் அவன் வரலையா, சோ இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாக போறீங்க, ஒருத்தரை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி அது ரொம்ப ஹேட்ரட் ஜாஸ்தியாகி இருக்கிற எல்லாரையுமே கொலை பண்ண பாக்குதுங்க. இதே சமயத்துல அந்த வில்லேஜ் கேர்ள் இருக்கா இல்லையா, அந்த அவ என்ன பண்றா, முடிஞ்ச அளவுக்கு அந்த சர்க்கிள்குள்ள எல்லாரையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ஷன் ஸ்பெல் இருக்கிற இடத்துல அவளும் அந்த கட்டு போட்ட பையனும் மத்த வில்லேஜர்ஸுமே அவ முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தி உள்ள கூட்டிட்டு வரா. ஈவன் அந்த அட்டகாசம் பண்ற லீடரை கூட அவ உள்ள காப்பாத்தி வந்து கூட்டிட்டு வராங்க. ஆனா அந்த லீடர் இருக்கானே அவன் சும்மாவே இல்ல. அவன் என்ன பண்றா, இவனை ஹெல்ப் பண்ண அந்த பொண்ணையே இவன் திருப்பி கூட்டிட்டு வந்து உன்னை சாவடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருந்தா பரவாயில்ல, பட் அந்த பேய் நோட்டீஸ் பண்ணிடுச்சு. ஓகே உன்னை ஃபைட் பண்றதை விட அவனை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனையும் கொன்னுடுது. அது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் அட்டாக் பண்ண வருதுங்க. சோ நம்மளோட ஹீரோ இப்ப சும்மா இல்ல, உடனே அவனும் ஆக்ஷன்ல இறங்குறான். நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேயை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு, இங்க பாரு நீ இன்னசென்ட் பீப்புளை கொலை பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி பண்றது மூலியமா ஒரு ரிசல்ட் கூட வரப்போறது கிடையாது, உன்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் படுத்துன்னு சொல்லும் போது இந்த பேய் சுத்தமா கேட்காம, நான் இவ்ளோ பண்ணியும் அவன் என்ன பார்க்கவே வரல, அவனுக்காக என்னோட கிங்டம் ஏன் நான் பிட்ரே பண்ணேன், என்னோட கால்களை நான் இழந்தேன், இது எல்லாமே நான் பண்ணி அவனுக்காக எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில அவன் என்ன பார்க்க கூட வரமாட்டான், கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹோல் டெம்பிளையே அவ அழிக்கவும் பாக்குறா, வித் அதுக்குள்ள இருக்க மக்களையுங்க. இதோட இவ விட்டாலா, அதுவும் இல்லாம ஹெவன் அபிஷியலான நம்மளோட ஹீரோவையே இவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்போதாங்க அந்த வில்லேஜ்
கேர்ள் என்ன பண்றா, இவனை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக உடனே ஒரு கட்டைய தூக்கி அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல இருந்து வெளியில வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்த வரா. அந்த பேய் உடனே இவளை அடிச்சு ஒரே ஷாட்ல அவளை சாகடிச்சிருதுங்க. அந்த கட்டு போட்ட பையன் வந்து அழறான். என்ன இவ எவ்வளவு பெரிய நல்ல பொண்ணு, இவளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ உடனே அந்த பேய் அசஞ்ச நேரமா பார்த்து அதை கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போறாங்க. அந்த பொண்ணு கேக்குறா, ஏய் நான் உனக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸா இல்ல, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே அவனும், நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, நீ அங்க வந்து சத்தம் போட்டதுனால்தான் அந்த பேய் வந்துட்டு கொஞ்சம் அதோட கார்ட லூஸ் பண்ணுச்சு, அது மூலியமா தான் அதை நான் இப்போ கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல அவ சொல்றா, ஏய் எனக்காக இந்த பையனை நீங்க பாத்துப்பீங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாம நீயும் ஃபுட் யார்கிட்டயும் ஸ்டீல் பண்ணாத, உனக்கு எப்ப ஃபுட் வேணும்னாலும் என்கிட்டயே வந்து கேளு, நான் உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. இவளுக்காக அழறதுக்கு கூட அங்க டைம் இல்ல. ஏன்னா அந்த நிமிஷமே அந்த பேய் அதோட சுயரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா காமிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதோட ராத் ரொம்ப அதிகமாகி எல்லா இடத்துலயுமே எக்ஸ்ப்ளோர் ஆகிற அளவுக்கு அது கோவத்தோட இவனை வந்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ வந்து சும்மாலாம் கிடையாதுங்க, இவனும் பவர்ஃபுல்லான என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஹெட் ஆனா எடுத்துக்க அவனும் ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் எடுத்துக்கிட்டு வேகமா போய்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் வானத்துல ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க. அந்த வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அந்த பேயால அதை தாங்கவே முடியல. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோ கூட 2 வாலண்டியர்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தன் கூட பயந்து போனானே, அவன் இந்த விஷயத்த ஹெவன் அபிஷியல்ஸ் கிட்ட சொல்லி ஒன் ஆஃப் த அபிஷியலை இந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க. இவனோட பேர் என்னதுன்னா பேய் ஷூ. இவனை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த பேய் வந்துட்டு என்ன பண்ணுது, ஏய் நீ தானே அந்த பேய், என்னோட லவ், என்னை பார்க்க கடைசியா நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு இவ எமோஷனலா பேச ஆரம்பிக்கும் போதுதான் அவன் சொல்றான், இங்க பாரு நான் அந்த ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லும் போதுதான் இவ ஒழுங்கா பாக்குறா, ஆமா நீ அவன் கிடையாது, இவ்ளோ பண்ணி கூட அவன் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி இவ ஆக்ரோஷமா வானத்தை நோக்கி, இங்க பாருடா என்ன பார்க்க நீ வரல, என்னோட காதலை நீ புரிஞ்சுக்கவே இல்லை, இப்படி இருக்கும் போது நீ நல்லாவே இருக்க மாட்ட, கை கால் விளங்காம போயிடுவேன்னு சொல்லி அவ தன்னோட சாபங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கா. சோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட இவன் என்ன சொல்றானா, எங்க காடால உங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, இதுக்கப்புறம் வராதபடி நான் பாத்துக்கிறேன், சோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறான், சரி இது எல்லாமே ஓகே, ஆனா என்னோட குவெஸ்சனுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, ஏன் இந்த பொண்ணு பிட்ரே பண்ணா, அண்ட் அது மட்டும் இல்லாம இவளோட காலை எதுக்கு அடிச்சு துன்புறுத்தினாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அவ அப்படியா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையான கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க எல்லாருமே ஹெவனுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மார்டல் ரம்ல ஒரு ஹியூமனா தாங்க வாழ்ந்திருப்பாங்க. சோ அவங்க பண்ண நல்ல டீட்ஸ் மூலியமா தான் அவங்கள காடா மாத்துறாங்க. சோ இந்த காடான பேய் மிங் அப்படின்றவன் ஹியூமனா இருக்கும்போது 2 கிங்டம்ஸ்க்குள்ள போர் வர ஆரம்பிச்சது. அப்போ போர் நடந்துட்டு இருக்க சமயத்துல ஒரு பொண்ணை இவங்க கைப்பற்றி வச்சுட்டாங்க. அவதான் அந்த நாட்டோட ஜெனரலாவும் இருக்கா. கைப்பற்றதுனால நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அவ கொலை பண்ணிக்க போகும்போது இந்த பேய்மிங் என்ன பண்றான், இந்த மாதிரியான தவறான செயல்லாம் நீ பண்ணாத, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட தட்டி விட்டுட்டு இவன் கிஸ் பண்ணிடுறாங்க. இத பண்ண அடுத்த செகண்டே இவ தன்னோட மனசு இறங்கி, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நம்ம என்னைக்குமே நாளைக்காக வாழக்கூடாது, இன்னைக்காக தான் வாழணும், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி இவளோட மனசை மாத்தி விட்டுடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க ஒன்னா ஹண்டிங் போறது, பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஒன்னாவே எல்லாமே பண்ணிக்கிறாங்க. சோ நார்மலான ஒரு அஃபெக்ஷனா இருந்த இந்த ஒரு விஷயம் இவளுக்கு லவ்வா மாற ஆரம்பிக்குதுங்க. ஆனா இது பேய்மிங்குக்கு பிடிக்கல. ஏன்னா இவனுக்கு ரொம்ப வேரியர் மாதிரி இருக்க பொண்ணுங்களையும் பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற அளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்ல போக கூடாது அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டில இவன் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா என்ன பண்ணிடுறா, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இவனை ரொம்பவே கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் இந்த விஷயம் இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாரு நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம் தான் சொன்னேன், ஆனா மேரேஜ்லாம் என்னால என்னைக்குமே பண்ண முடியாது, எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது மட்டும் இல்லாம உன்னோட கிங்டம்க்கு உன்னோட தேவை இருக்கு, நீ ஒரு ஜெனரல், சோ உன் கிங்டம்க்கு நீ போயிடு, என் கிங்டமோட வார நான் பாத்துக்கிறேன், சோ இதுக்கப்புறம் எந்த கடவுள் உன்னை சேர்த்து வச்சாரோ அதே கடவுள் உன்னை என்னை பிரிச்சுட்டாருன்னு நினைச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்றான். இதை கேட்ட உடனே அவ என்ன பண்றா, இங்க பாரு நான் என்னோட கிங்டமோட ஜெனரல், அப்படி இருக்கும்போது என்னோட சோல்ஜர்ஸ் வார் ஃபார்மேஷன் எல்லாத்தையும் பத்தியும் இந்த ஸ்க்ரோல்ல நான் வச்சிருக்கேன், இது நீ எடுத்துக்கோ, எடுத்துக்கிட்டு என்ன நீ உன் கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இவன் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கே தெரியல. இவன் என்ன பண்ணிட்டான், இதை எடுத்து எரிச்சிட்டான். சோ இவ தன்னோட கிங்டம் பிட்ரே பண்ணிருக்கா ஜஸ்ட் ஃபார் லவ். அண்ட் இவன் என்ன பண்ணிருக்கான், அவளை நல்லா யூஸ் பண்ணிட்டு அந்த வார்ல இவன் ஜெயிக்கவும் செஞ்சுட்டான். ஆனா அதுக்கப்புறமும் அந்த பொண்ணை இவன் சுத்தமா கண்டுக்கவே இல்லைங்க. சோ இதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்பவே ஆக்ரோஷப்பட்டு, ஏன் என்ன கண்டுக்க மாட்டேன், என்ன பார்க்கவே வரமாட்டியா அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றா, ஒரு ஸ்வாட்
ஸ்வாட் எடுத்து தன்னோட கால்களை அவளே வெட்டிக்கிறான். இப்படி பண்ணா என் மேல இருக்க கொஞ்சம் நஞ்ச பாசத்திலேயாச்சும் அவன் என்ன வந்து பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா இவளை பார்க்க அவன் வரவே இல்லைங்க. இவன் என்ன பண்ணானா ஒரு சில மெய்ட அவளுக்கு வச்சு இவளை பாத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுருக்கான். ஆனா அவ எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்காம கடைசி வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இவன் என்ன பார்க்க வருவான்னு நினைச்சுக்கிட்டு கடைசியா இந்த சோகத்தை தாங்க முடியாம அவ சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் இப்படி ஒரு டெவஸ்டேஷனான ஒரு பேயா இவ மாறி இத்தனை கொலைகளை இவ பண்ணிருக்காங்க. சோ இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஜெனரல் என்ன பண்றான்னா, இதுல யார் மேல தப்பு யார் மேல கரெக்ட்னு எனக்கு தெரியல, பட் ஸ்டில் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, இந்த பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த பேயான ஷிவான்ஜிய அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அங்க கிடக்குற டெட் பாடிஸை ரிமூவ் பண்ற வேலையும் இவங்களே பண்ணிக்கிறாங்க. சோ இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இந்த மிஷன்ல இன்னமும் அன்சால்வ்டான விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லி இப்போ நம்மளோட 2 வாலண்டியர்ஸ் அண்ட் நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹெவன் அபிஷியலான பேய் மிங்குக்கு இப்பதான் இந்த புது ஜெனரல் வந்து வந்தான். இவனோட பேரு பேய் ஷூ. ஆனா இவனையும் டோட்டலாவும் நம்ப முடியாது. ஏன் தெரியுமா, இவன் ப்ரீவியஸ் லைஃப்ல இவன் ஒரு ஹோல் சிட்டியே மேசக்கர் பண்ணியிருக்கான். சோ நாம கொஞ்சம் அளவாவே இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சதும் அந்த ஊர் மக்கள் கிட்ட, டே பசங்களா, இதுக்கப்புறமாச்சு இறந்து போன சடலங்களை வச்சு பிசினஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க தனியா உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஷாயிங், அந்த வில்லேஜ் கேர்ளோட சடலத்தை இவங்க ப்ராப்பரா அடக்கம் பண்ணி அவளுக்காக அங்க பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கட்டு போட்டுட்டு இருந்தால அந்த பையன், அவனும் அங்க இருக்காங்க. அவனோட பேர் என்னன்னா லங் இங். இவன் இந்த பொண்ணு போனதுனால ரொம்ப கஷ்டத்துல அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். இத பார்த்த நம்மளோட ஹீரோ, இங்க பாரு அவகிட்ட நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கேன், சோ கண்டிப்பா நீ கவலைப்படாத, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், அண்ட் உனக்கு உன்னோட காயத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது, அது என்னதுன்னு சொல்லிட்டு கட்டு அவுக்க ட்ரை பண்றான். அந்த சமயத்துல அந்த பையனே தன்னோட கட்டை கலட்டிட்டு காமிக்கிறான். காமிச்ச அடுத்த செகண்டே அவன் மூஞ்சி ஃபுல்லா ஏதோ காயங்களாவே இருக்குங்க. அது அழியாத ஒரு காயமாவும் இருக்கு. இத பார்த்த அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோ ஷாக் ஆகுறான். இது ஷென்லான்ற கிங்டம் அழிஞ்சப்பவே இந்த நோயும் அழிஞ்சிருக்கணுமே, இப்ப எதுக்கு இந்த பையனுக்கு இது வந்திருக்கு? இந்த டிசீஸோட பேரு தான் ஹியூமன் ஃபேஸ் டிசீஸ். சோ இந்த பையன் யாரு அண்ட் நம்ம ஹீரோ ஆண்டுகிட்டு இருந்த அந்த ஷென்லா கிங்டம் எப்படி அழிஞ்சிச்சு, இது எல்லாத்த பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் அனிமே ஜாம்பிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you so much for watching guys. Bye.